மருத்துவ உதவியுடனான இறப்பு. எழுதியவர் ஸ்ரீரஞ்சனி. வாசிப்பவர் நிர்மலா ரத்னசபாபதி. மரணம் என்பது இயற்கையானதொரு நிகழ்வாக இருந்த போதிலும் அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் அதிகம் விரும்புவதில்லை. அப்படி பேசுவது எங்களுக்கு சௌகரியமானதாக இருப்பதும் இல்லை. அப்படி இருக்கையில் மருத்துவ உதவியுடனான இறப்பு என்பதை பற்றி நினைப்பதற்கோ பேசுவதற்கோ நாங்கள் தயங்குவதில் எந்த வியப்பும் இல்லை. இருப்பினும் என் மொழிபெயர்ப்பாளர் வேலையில் நான் சந்தித்த சில மனிதர்களும் முகம் கொடுத்த சந்தர்ப்பங்களும் இதை பற்றி எழுத வேண்டுமென என்னை தூண்டின. மருத்துவ உதவியுடனான இறப்பு என்பது குணப்படுத்த முடியாத ஒரு நோயால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தொடர்ந்தும் வேதனையில் வாழ்க்கையை கடத்தாமல் இருப்பதற்காக ஒரு மருத்துவரின் அல்லது நிபுணத்துவ தாதியின் உதவியை நாடும் சுயவிருப்புடனான இறப்பு ஆகும். நோயிலிருந்து விடுதலை கிடையாது என்ற நிலை ஏற்படும் போது இந்த தெரிவை மேற்கொள்வது எங்களின் வலியில் இருந்தும் மன உளைச்சலில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற ஒரு வழியாக இருக்கும். அத்துடன் அந்த நேரத்தில் நாங்கள் படுகின்ற வேதனையை சகிக்க முடியாமல் நொந்து போய் தங்களின் நாளாந்த வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவிக்கும் எங்களின் அன்புக்குரியவர்களின் இக்கட்டான நிலைக்கு சற்று ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்கும். நோயிலிருந்து மீட்சியடைய முடியாத நிலையொன்று வந்தால் மருத்துவ உதவியுடனான இறப்புக்கான தெரிவு என்று ஒன்று எங்களுக்கு இருக்கிறது என்பதனை எங்களுடைய மருத்துவர்கள் எங்களுக்கு கூறாவிட்டாலும் கூட இதனை நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்பதால் இந்த தெரிவை பற்றிய அறிவினை கொண்டிருப்பது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அவ்வாறே இவ்வகையான இறப்பை எங்களின் அன்புக்குரிய ஒருவர் தெரிவு செய்வாரேயானால் அதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கும் இந்த அறிவு உதவி செய்யும். மருத்துவ உதவியுடனான இறப்பு என்ற தெரிவு 1942 ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் தான் முதலாக சட்டபூர்வமாக்கப்பட்டிருந்தது. நோயின் தாக்கத்தினை தாங்க முடியாமல் தவித்த கனேடியர் உள்ளடங்கலான ஏனைய நாட்டு பிரஜைகள் அங்கு சென்று தங்களின் உபாதைகளில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் செல்வந்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விடயமாக இது இருந்தது. 2010 ஆண்டில் ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ் நோயுடன், அதாவது முதுகெலும்பு கால்வாய் சுருக்கமடைவதனால் முதுகெலும்பிலும் நரம்புகளின் வேர்களில் அதீத அழுத்தம் ஏற்படும் ஒரு நோய், வலி, உணர்வின்மை, கைகள் கால்களில் பரவீனம். ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ் நோயுடன் வாழ்ந்து கொண்டிருந்த கே கார்ட்டர் என்ற 89 வயதான கனேடிய பெண்ணும் மருத்துவ உதவியுடனான இறப்பை 10வது கனேடியராக சுவிட்சர்லாந்தில் பெற்றிருந்தார். அவரின் சார்பிலும் ALS உடன், அதாவது நரம்பு தொகுதியை பாதிக்கும் ஒரு நோய், தசைகள் இயங்க முடியாத நிலை வாழ்ந்து கொண்டிருந்த குளோரியா டெய்லர் சார்பிலும் கார்ட்டர் வி கனடா என்ற அரசியலமைப்பு சவாலினை இங்கிருக்கும் டையிங் வித் டிக்னிட்டி என்ற அமைப்பினர் 2015 ஆண்டில் முன்வைத்திருந்தனர். முடிவில் அவ்விருவரினதும் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் மீறப்பட்டதை ஏற்றுக்கொண்ட கனடாவின் உச்ச நீதிமன்றம் மருத்துவத்தின் உதவியுடன் இன்னொருவர் இறப்பதற்கு உதவுவது குற்றமென்ற கனடாவின் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 241B மற்றும் பிரிவு 14 செல்லுபடியாகாது என்று அறிவித்தது. அப்படியாக மருத்துவ உதவியுடனான இறப்பை தாமாகவோ மருத்துவர் நிபுணத்துவ தாதி ஒருவருக்கூடாகவோ நிறைவேற்றிக் கொள்வதை அனுமதிக்கும் சட்டமான பில் C-14 2016 ஆண்டு ஜூன் 17 முதல் அமலுக்கு கொண்டுவரப்பட்டது. கனேடிய உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கான சாசனத்தினுள் கனேடியன் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் அடங்குகின்ற இந்த சட்டம் இந்த தெரிவுக்கு யார் தகுதியானவர்கள் என்றும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் யாவை என்றும் கூட கூறுகின்றது. தற்போது பெல்ஜியம், நெதர்லாந்து, ஸ்பெயின், கொலம்பியா போன்ற நாடுகளிலும் கலிபோர்னியா, ஹவாய், நியூஜெர்சி, ஓரிகான், வாஷிங்டன் ஆகிய ஐக்கிய அமெரிக்க நாட்டின் 11 மாநிலங்களிலும் மருத்துவ உதவியுடனான இறப்புக்கான தெரிவு கிடைக்கின்றது. கனேடியர் எவருமே வேதனையில் உழலாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக வேதனைகளிலிருந்து விடுபடும் இறப்பினை அவர்கள் தெரிவு செய்வதையும்
அவர்களின் வாழ்க்கையின் இறுதிக்கட்ட உரிமைகளை பாதுகாப்பதையும் இலக்காக கொண்ட கௌரவத்துடன் இறத்தல், அதாவது டயிங் வித் டிக்னிட்டி என்ற தேசிய மனித உரிமைகள் அறக்கட்டளையை, அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் சேரிட்டியை மெர்லின் சகேன் என்ற தாதி ஒருவர் தன்னார்வ சட்டத்தரணிகளுடன் இணைந்து 1980ஆம் ஆண்டில் உருவாக்கியிருந்தார். அதன் செயல்பாடு வெவ்வேறு பரிணாமங்களுக்கு ஊடாக இன்றும் தொடர்கிறது. ஸ்பெயினில் இந்த தெரிவினை முன்கூட்டியே கோர முடியுமெனிலும் கனடாவின் கியூபெக் மாகாணம் தவிர்ந்த இடங்களில் தேவைப்படும் போதே தற்போது இதனை கோர முடியும். எனினும் இதற்கான முன்கூட்டிய கோரிக்கைகளை அனுமதிக்க வேண்டுமென கோரும் 16,466 பேரின் கையொப்பங்களை கொண்ட மின்னியல் ரீதியான 4,726 மனுக்கள் 2025 பிப்ரவரியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலைமை விரைவில் மாறலாம். இந்த கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குவதற்கு விருப்பம் இருந்தால் டயிங் வித் டிக்னிட்டி என்ற வலைத்தளத்திற்கு சென்று நாங்களும் அதை கோர முடியும். மருத்துவ உதவியுடனான இறப்பை தெரிவு செய்வதற்கான காரணங்களாக இருக்கக்கூடியவை வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்த செயல்பாடுகளை செய்ய முடியாத நிலை, நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத நிலை, கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத அவலம், வாழ்க்கை தரத்தை அல்லது கௌரவத்தை இழந்த நிலை, மருத்துவ உதவியுடனான இறப்பை தெரிவு செய்வதற்கு தேவையான தகுதிகள், அரசாங்கத்தினால் நிதியளிக்கப்படும் ஆரோக்கிய சேவைகளுக்கான தகுதி, 18 அல்லது அதற்கு மேற்பட்ட வயது, எங்களின் ஆரோக்கிய பராமரிப்பு பற்றிய முடிவுகளை நாங்களே எடுக்கக்கூடிய திறன், பாரதூரமான குணப்படுத்த முடியாத நோயின் அல்லது மீட்சியற்ற வலுவிழப்பின் தாக்கத்தினால் தாங்க முடியாத உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான வேதனை, ஏனையவர்களின் அழுத்தமற்ற சுய விருப்புடனான தெரிவு, நோய் அறிதல், சிகிச்சை தெரிவுகள், நோய் தணிப்பு சிகிச்சை, இறப்பு நிச்சயமாக நேரிடும் போன்ற தகவல்கள் அறிந்த ஒப்புதல், அதாவது ஒப்புதலை வாய்மொழியாக அல்லது எழுத்து மூலம்தான் வழங்க வேண்டுமென்று இல்லை, சுட்டிக்காட்டல் போன்ற சைகைகளால் தெரிவிக்கலாம். மருத்துவ உதவியுடனான இறப்புக்கான தெரிவை எங்களுடைய மருத்துவருடன் பேசுவதில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்க முடியும். அதன் பின்னர் எழுத்து மூலமான கோரிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். அதனை டயிங் வித் டிக்னிட்டி கனடா என்ற வலைத்தளத்தில் தரவிறக்கம் செய்யலாம். எங்களின் அந்த கோரிக்கைக்கு சாட்சியாக ஒருவர் கையொப்பமிட வேண்டும். கையொப்பமிடுபவர் எங்களின் ஆரோக்கிய பராமரிப்பாளராகவோ எங்களின் உயிலில் இடம்பெற்றிருப்பவராகவோ இருக்க முடியாது. அதன் பின்பு சுயாதீனமான 2 மருத்துவர்கள் எங்களை மதிப்பீடு செய்வார்கள். இவ்வகையான இறப்புக்கான தெரிவை பற்றி மருத்துவருடன் நாங்கள் பேசும்போது எங்களுடைய அன்புக்குரியவர்கள் எங்களுடன் இருக்கலாம். மொழிபெயர்ப்பாளர் ஒருவரின் உதவி எங்களுக்கு தேவைப்பட்டால் அதுவும் வழங்கப்படும். ஆனால் இறப்பதற்கான மருத்துவ உதவி எங்களுக்கு வேண்டுமென வேறு எவரும் எங்களின் மருத்துவரிடம் எங்களுக்காக கோர முடியாது. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிலருக்கு இறப்பதற்கான மருத்துவ உதவியை கேட்கும் எங்களின் தெரிவினை விளங்கிக் கொள்வதோ ஏற்றுக்கொள்வதோ சிரமமாக இருக்கலாம். அதனால் அவர்கள் எங்களுடன் முரண்படக்கூடும். ஆனால் அவர்களால் எங்களை தடுக்க முடியாது. உயிர் வாழும் சாத்தியமில்லை என்பதற்கான மருத்துவ உதவியுடனான இறப்பும் வாழ்வில் விரக்தியடைந்து செய்யும் தற்கொலையும் முற்றிலும் வெவ்வேறானவை என்பதை விளங்கிக் கொள்ளல் அவசியம். மருத்துவ உதவியுடனான இறப்புக்கான தெரிவு பற்றி அறிந்திருக்க வேண்டிய ஏனைய விடயங்கள்: மருத்துவ உதவியுடனான இறப்புக்கான தெரிவினை தெரிவு செய்த பின்னர் ஏதோ ஒரு காரணத்தினால் அதை தொடர நாங்கள் விரும்பவில்லை என்றால் அந்த செயல்பாட்டினை எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் நிறுத்த முடியும். அதற்கான காரணம் எதையும் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்க மாட்டாது. ஏற்கனவே மருந்துகள் எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லது அவை எங்களிடம் வந்து சேர்ந்திருந்தாலும் கூட அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. வீட்டிலோ மருத்துவமனை, முதியோர் இல்லம் போன்ற இடங்களிலோ எங்களுடைய அன்புக்குரியவர்கள் எங்களுடன் இருக்கும்போது மருத்துவ உதவியுடனான இறப்பை நாங்கள் மேற்கொள்ளலாம். மருத்துவ உதவியுடனான எங்களின் இறப்புக்கு நாள் குறித்த அன்று அதற்கு உதவி செய்ய நியமிக்கப்பட்டவர் எங்களின் அந்த தெரிவில் மாற்றம் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை முதலில் உறுதிப்படுத்துவார்.
அந்த நேரத்தில் நாங்கள் தொடர்பாட முடியாத நிலையில் இருந்தால் இறுதி ஒப்புதலுக்கான அந்த தேவைக்கு விலக்களிக்கப்படலாம். மருத்துவ உதவியுடனான இறப்புக்கு வெவ்வேறு வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக அவை ஐவியில் தரப்படும். ஐவி என்பது மருந்துகள் நேரடியாக நாளத்தினுள் செலுத்தப்படுவதை குறிக்கின்றது. அந்த மருந்துகளை செலுத்துவதற்காக மிக சிறிய ஊசி ஒன்றை சூழவுள்ள சிறிய பிளாஸ்டிக் ஸ்ட்ரோ ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் ஊசி வெளியே எடுக்கப்பட அந்த ஸ்ட்ரோ ஊடாக மருந்து எங்களின் நாளத்தினுள் செல்லும். ஐவியில் இல்லாமல் அந்த மருந்துகளை குளிகைகளாகவும் விழுங்கலாம். பொதுவில் ஐவி ஊடாக 3 மருந்துகள் செலுத்தப்படுகின்றன. முதலாவது மருந்து எங்களை தளரச் செய்து நித்திரையாக்கும். இரண்டாவது மருந்து மூன்றாவது மருந்தின் எரிவை உணராமல் இருக்க எங்களை உணர்வற்ற நிலையான மீளாத்துயில், அதாவது கோமா நிலைக்கு கொண்டு செல்லும். அப்போது சுவாசம் குறைவடைய மூன்றாவது மருந்து இதய செயல்பாட்டை நிறுத்தும். அடுத்த சில நிமிடங்களுக்குள் நாங்கள் இறந்து விடுவோம். அதன்போது எங்களில் எந்தவிதமான அசௌகரியமோ வேதனையின் அறிகுறிகளோ தெரிய மாட்டாது என்பதை 4ஆம் கட்ட சுவாசப்பை புற்றுநோய் காரணமாக இந்த தெரிவை மேற்கொண்ட ஒருவரின் இறப்பை பார்த்திருக்கும் இறுதி வருட மருத்துவக் கல்லூரி மாணவியாகியிருக்கும் எங்களின் சிறிய மகளும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மருத்துவ உதவியுடனான இறப்பும் சாதாரண இறப்பைப் போலவே கருதப்படுவதனால் இறப்பு சான்றிதழில் இறப்பு என்று மட்டுமே குறிப்பிடப்படும். எனவே காப்புறுதி பணம் எடுப்பதில் சிக்கல்கள் எதுவும் இருக்க மாட்டாது. இப்படியாக மருத்துவ உதவியுடன் இறக்கும் போதும் அங்க தானம், அதாவது ஆர்கன் டொனேஷன் அல்லது இளைய தானம், டிஷ்யூ டொனேஷன் எதையாவது செய்ய வேண்டுமென நாங்கள் விரும்பினால் எங்களின் நோயின் தன்மைக்கு ஏற்ப எவற்றை பெற்றுக்கொள்வது என தீர்மானிக்கப்படும். 2021ஆம் ஆண்டு மார்ச்சில் மருத்துவ உதவியுடனான இறப்பை அனுமதிக்கும் சட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு இறப்புக்கான கோரிக்கையை 2 வகையாக பிரித்துள்ளது. அதன்படி ட்ராக் 1 என்பது இயற்கையான மரணம் எப்போது நிகழுமென எதிர்வு கூறக்கூடிய நிலையில் உள்ள ஒருவரின் கோரிக்கையையும், ட்ராக் 2 என்பது இயற்கையான மரணம் எப்பொழுது நிகழுமென எதிர்வு கூற முடியாத நிலையில் உள்ள ஒருவரின் கோரிக்கையையும் குறிக்கிறது. உயிருக்கு உடனடியான ஆபத்து இல்லை என்றாலும் கூட நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும் பிரச்சனைகளால் அல்லது தீவிரமான உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் மருத்துவ உதவியுடனான இறப்பை நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய நிலை ட்ராக் 2க்குள் அடக்கப்படுகின்றது. ஞாபக சக்தி, தொடர்பாடல் போன்றவற்றை பாதிக்கும் நோய்களான ஆல்சைமர்ஸ், ஹண்டிங்டன் அண்ட் பார்கின்சன் ஆகியவையும் இதில் அடங்கும். இப்படியானவர்கள் மருத்துவ உதவியுடனான இறப்புக்கான கோரிக்கை செய்த நாளில் இருந்து இறப்பதற்கான மருத்துவ உதவி கிடைப்பதற்கு குறைந்தது 90 நாட்கள் எடுக்கும். இந்த காத்திருப்பு நேரம் நோயின் நிலை மோசமாகுமெனில் குறுக்கப்படலாம். ஆனால் இயற்கையான மரணத்தை எதிர்வு கூறக்கூடிய நிலையிலுள்ள ஒரு நபரின் கோரிக்கை மதிப்பீடு செய்யப்பட்டதும் மருத்துவ உதவியுடனான இறப்பு ஒரு சில நாட்களுக்குள் ஒழுங்கு செய்யப்படும். மனநோய் உள்ளவர்களும் மருத்துவ உதவியுடனான இறப்பினை தெரிவு செய்வதற்கு கனடாவில் அனுமதி வழங்குவதற்கான வழிவகைகள் 2027 மார்ச் முதல் செய்யப்படவிருக்கின்றன. பிரபல்யமான கனேடிய சிறுவர் எழுத்தாளராகிய ரோபர்ட் முஞ்ச் 2021ஆம் ஆண்டு அக்டோபரில் தனக்கு டிமென்ஷியா இருப்பது கண்டறியப்பட்டதும் மருத்துவ உதவியுடனான இறப்புக்கு விண்ணப்பித்திருந்ததை பகிரங்கமாக பகிர்ந்திருந்தார். அவரது கோரிக்கை 2025 செப்டம்பரில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் அவர் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை. எலும்பின் பலம் குறைவு, மூட்டு வலியுடன் வாழ்ந்து கொண்டிருந்த 87 வயதான சஸ்கச்சுவான் ஆர்டிஸ்ட் ஜெனட் லோடியோன் 2023ஆம் ஆண்டில் மருத்துவ உதவியுடனான இறப்பினை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது இறப்பின் போதான செயல்முறை முழுவதையும் சிபிசியில் ஒளிபரப்பப்படுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அத்துடன் இறக்கு முன்பாக தனது பேரனை கொண்டு தன் குடும்பத்திற்காக பிளாஸ்டர் இன்பிரிண்டாக தன் கைகளை செய்து கொடுத்தார். மல்டிபிள் சிஸ்டம் அட்ரோபி, அதாவது மூளையின் செயல்பாடுகளை பாதிக்கும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த டாக்டர் ஷெலி ஷர்வால் என்ற நோவாஸ்கோஷியா மருத்துவர் இறப்பை எங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது எப்படி என்பதனையும்
அங்கதானம் மூலம் அர்த்தமுள்ள செயலை செய்வது பற்றியும் அனைவருக்கும் அறிவூட்டுவதற்காக லாஸ்ட் ப்ராஜெக்ட் என்ற ஆவணப்படத்தினை உருவாக்கலில் பங்கேற்பதற்கு தன் கடைசி நேரத்தை அர்ப்பணித்திருந்தார். அத்துடன் தன் இறப்பின் பின்னர் நண்பர்களை டீடோஸ் செய்யும்படியும் கேட்டிருந்தார். ஒரு தசாப்தத்திற்கு முன்பு மருத்துவ உதவியுடனான இறப்பை தெரிந்தெடுக்கும் உரிமையை கனடாவின் உச்ச நீதிமன்றம் கனேடியர்களுக்கு வழங்கியமைக்கு அடிப்படையாக இருந்த கே கார்ட்டரின் வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்வதற்கு கே கார்ட்டரின் மூத்த மகள் லீ தான் உந்து சக்தியாக இருந்திருந்தார். லீயுடனும் மத்திய சகோதரியான மேரியுடனும் மைத்துனர் கொலிஸுடனும் தன் தாயார் கே கார்ட்டரின் இறுதி நாளில் அவருடன் இருப்பதற்காக 15 வருடங்களுக்கு முன்பு சுவிட்சர்லாந்திற்கு ரகசியமாக சென்றிருந்த 68 வயதான ஓய்வு பெற்ற விமான ஓட்டி பிரைஸுக்கு சதையிய புற்றுநோய் 4ஆம் கட்டத்தில் இருப்பது அண்மையில் கண்டறியப்பட்டிருந்தது. எப்படியோ இறக்கப் போகும் நான் என் விருப்பப்படி அமைதியாக குடும்பத்தினரின் முன் இறக்கப் போகிறேன் என அவரும் மருத்துவ உதவியுடனான இறப்பை 2025ஆம் ஆண்டு ஜூனில் தெரிவு செய்திருந்தார். அத்துடன் தாயின் இறப்பை தாங்கள் கொண்டாடியதை நினைவு கொண்ட அவர் தான் சிறப்பாக வாழ்ந்து விட்டேன் என்றும் இனி ஒரு நாள் அதிகமாக வாழ விரும்பவில்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். மருத்துவ உதவியுடனான இறப்பை நாங்கள் கோரினாலும் கூட அது நிச்சயம் நிகழும் சாத்தியம் எங்களுக்கு இருக்கும் என சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு ஹெல்த் கனடாவிடம் 19,660 பேர் மருத்துவ உதவியுடனான இறப்பை 2023ஆம் ஆண்டில் கோரியிருந்தனர். ஆயினும் 15,343 பேர் மட்டுமே அதனை பெற்றிருந்தனர். அதனை பெறுவதற்கு முன்பாகவே 2,906 பேர் இறந்து போயிருந்தனர். 496 பேர் தங்களின் கோரிக்கையை வாபஸ் பெற்றுக் கொண்டிருந்தனர். மீதி 915 பேருக்கு அதற்கான தகுதி இருக்கவில்லை. இப்படி பெற்றோரில் அநேகமானோர் ஆண்களாகவும் 95% வெள்ளை நிறத்தவர்களாகவும் சராசரி 77 வயதுடையவராகவும் இருந்திருக்கின்றனர். முடிவாக சொல்வதானால் நாலேஜ் இஸ் பவர் என்பார்கள். இப்படியான ஒரு தெரிவு இருக்கின்றது என்பதை அறிந்திருப்பதும் அதன் நன்மைகளை தெளிவாக விளங்கிக் கொண்டிருப்பதும் எங்களுக்கு அது தேவைப்பட்டால் தகவல் அறிந்த முடிவை நாங்கள் எடுப்பதற்கு உதவி செய்யும். இது பற்றிய மேலதிக விவரம் தேவையானவர்கள் இதை பற்றி இணையத்தில் மேலும் வாசிக்க முடியும்.